அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பூண்டு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஜீரகமும் வெந்தயமும் நான் இது பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன், சேர்த்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். ஒரு பாத்திரம் வச்சு அப்புறமா எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டோம். அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். அது நல்லா வறுத்துக்கணும் மசாலாவை. தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா ஜீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சது எல்லாம் பொடி மசாலாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் இந்த மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் வச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளேயே இது நல்லா எண்ணெயை விட்டுடணும். அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டுக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் புளி தண்ணி போட்டேன். இப்போ முட்டையை போட்டுக்கலாம். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு இது. அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. எனக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு அவ்வளோதான் ஆயிடுச்சு. நான் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லியும் அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. முட்டை குழம்பு சாதத்துக்கு, நைட்டு ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு, இன்னும் தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த